அங்க பேசலாம். பாப்பாவுக்கு சத்தான வேர்க்கல்ல, அப்பாவுக்கு ஆஃப் பாயில் 40. பாப்பாவும் அப்பாவும் ஈட்டிங் சேலஞ்ச். யார் இதை சாப்பிடுறா? பாப்பா சாப்பிடுதா இல்ல அப்பா சாப்பிடுறான்னு பாப்போம். சரியா செல்லம்? ஆப்பிள் ஜூஸுங்க. பாப்பாவுக்கு பேர் எடுத்தீங்கன்னா செல்லமி, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பால்கோவே. பாப்பா ஃபுல் ஃபோக்கஸ். ஈட்டிங் சேலஞ்சில் இறங்கிருச்சுங்க. நான் இதை சீக்கிரம் சாப்பிடணும், சேலஞ்சை முடிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா போய் இதை சாப்பிட்டுட்டு விட்டோம். நான் இதை காலி பண்றேன். சரிங்களா? சொல்லிச்சேன். டாடா டாடா பாய். சரி சரி வாங்கிக்கிறேன் பாப்பாவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உணவு கிடைச்சி நான் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைகள்லேருந்து சும்மா சுட்டு எடுத்து 40 ஆஃப் பாயில் அடுக்கி வச்சுருக்காங்க என் ஒய்ஃபு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாப்பாவும் நானும் சேர்ந்து ஈட்டிங் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 ஆஃப் பாயில். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை எப்பயுமே நாம் அவிச்சு தான் சாப்பிட்ணும். குழந்தைங்களும் நம்ம சேனலை பார்க்குறீங்க நிறைய பேர். ஸோ எல்லோரும் அவிச்ச முட்டையை கட் பண்ணி அதில் பெப்பரும் சால்ட்டு போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆஃப் பாயிலாக இருக்கட்டும், ஃபுல் பாயிலாக இருக்கட்டும், கலக்கியாக இருக்கட்டும், ஆம்லெட்டாக இருக்கட்டும், இதை விட நமக்கு அவிச்ச முட்டை, வேக வச்ச முட்டையில் சாப்பிடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். வெறித்தனமாக சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. தொடர்ந்து கண்டினியூவாக இது கொடுத்துட்டு வாங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் போட்டுருக்கோம். அந்த ஷார்ட்ஸும் மறக்காமல் பாருங்கள். நம்ம ஹெவியாக உழைக்க போகிறோம். அதுக்கேற்ற பலனா நீங்கள் லைக்ஸு, கமெண்ட்ஸு, உங்கள் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் தயவுசெய்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம ரீச் ஆக முடியும், எல்லாருக்கும் ஹாப்பி தர முடியும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா சேலஞ்சை? ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாஃப் பாயில் சேலஞ்சுக்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா லியண்டர். ஆமாங்க, அந்த ப்ரோ தான் சொன்னார், அந்த தம்பி தான் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து இது மாதிரி ஆஃப் பாயில் சேலஞ்சு பண்ணுங்கன்னு. ஸோ இன்றைக்கி அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃப் பாயில் தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே சுட்டுருக்கோம். என் ஒய்ஃப் தான் இதெல்லாம் உழைச்சாங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் செம்ம ஸ்பீடாக சாப்பிட ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பாட்டை மென்று அதுக்கப்புறமா முழுங்குங்க. நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாட்டை நொறுங்க சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிச்சிருந்தாலும் சாப்பிடுங்க, ஆனால் அதை அளவாக சாப்பிடுங்க. இந்த ஈட்டிங் சேலஞ்செலாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாட்டு மேலே இருக்க ஒரு ஆர்வத்தை, ஆசையை தூண்டி விட்டு உங்களையும் சாப்பிட வைக்கிறதுக்கு தான். ஆனால் அது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சமாக செஞ்சோ வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நியூ ரெக்கார்டு. ஆமாங்க, இதுக்கு முன்னே யாரும் இது மாதிரி தண்ணி குடிக்காமல் இவ்வளோ ஆஃப் பாயில் சாப்பிட்டதில்லை. நாம் தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சாப்பிட்ருக்கோம். இது ஒரு நியூ ரெக்கார்டு ஃப்ரெண்ட்ஸ், புதிய சாதனை தான். இதுக்கு நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். பார்க்குறோம் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லோரும் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து அண்ணான்னு அழைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தம்பிங்க கேட்டு பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ சேனலில் அவங்க வந்து அவங்க நேமை சொல்ல சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம சொல்கிறதுனால அவங்க சந்தோஷப்படுறாங்கும் போது நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும் இல்லைங்களா? எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களுக்கு போரும் அடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலேசியா, சிங்கப்பூர், அது என்னது ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க நேமும் சொல்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பன்னீர் செல்வம் அப்படின்ற ப்ரோ பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து அவர் பேச சொல்லியிருந்தார். அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா காந்த கண்ணலிக்கு அவங்க சேனல் நேமு, அவங்க பேர் தெரிலங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசன் ஆடல் அப்படின்ற ஒரு ப்ரோக்கு, குட்டி ப்ரோக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டேங்க. December 25. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், ஏசன் ஆடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார், அர்சாத் MST, அவர் வந்து டோனி ஃபேன் போல் இருக்குங்க. அடுத்தது சாஹின், அப்புறம் சத்யா ப்ரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா முகிலேஷ், அடுத்தது கிஷோர், அப்புறம் ஜீவா, அப்புறம் கிஷோர் மூர்த்தி, அதுக்கப்புறம் கவின் குமரன், அதுக்கப்புறம் யஸ்வந்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரீஸ், அப்புறம் பாலாஜி ப்ரோ, அப்புறம் பிரதம், அதுக்கப்புறம் நிதிஷ், அப்புறம் ஆனிஷ், சிவா, பிரதீப், விஜி, பிரஜன் குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ராகவன், அதுக்கப்புறம் அபிஷேக், அப்புறம் நிதிஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் ப்ரோ, ராஜீவ் ப்ரோ, அதுக்கப்புறம் நவீன் ப்ரோ, ஹேம்நாத் ப்ரோ, அப்புறம் விஷ்ணுவர்தன், கைலாஷ், சாமுவேல், காவியா, செல்வகிருஷ்ணா, விஸ்வா, சுப விக்னேஷ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து அவங்க நேமை சொல்லி வீடியோவில் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும், சேனலில் நம்ம வீடியோவில் ஒரு நம்ம பேரை சொல்லுவாங்கன்றது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அவங்களுக்கு குறை வைக்காமல் நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேர் விட்டுருந்தேன்னா மறக்காமல் திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமும் நம்ம சேனல் வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சேலஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். போன வாரத்தில் கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் நம்ம எந்த வீடியோவும் போடவே இல்லைங்க. நான் இங்கே கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தனால அதை போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது குறுக்க தான் இந்த சேலஞ்ச் பண்ணலான்னு தோணுச்சு. அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஐடியா கொடுத்தவர் பார்த்திங்கன்னா லியண்டர் ப்ரோ தான். அவர் தான் ஆஃப் பாயில் சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தார். நானும் யோசித்து பார்த்துட்டு ஆமாம் இது கொஞ்சம் பரவாயில்ல தான், காஸ்ட்டும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 முட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு என் ஒய்ஃபுக்கிட்டையும் இந்த சேலஞ்ச் தாண்டா பண்ணுறேன்னு முன்னாடியே பேசி வச்சுருந்தோம், சரி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையும் நான் பார்க்கலங்க. அந்த டேபிள் மட்டும் தான் எடுத்து வச்சு என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துருந்தேன். என் ஒய்ஃப் தாங்க முழுக்க இவ்வளோ ஆஃப் பாயிலையும் அவங்க தான் போட்டாங்க. இந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா சாப்பிட்றது எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பொருளை செஞ்சு கொடுத்தது பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு தாங்க. ஸோ நான் இப்போ இந்த சேனல் நடத்திக்கிட்டு வரேன்னா அதுக்கு காரணம் முழுக்க பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறதுனால தாங்க. அவங்க இல்லைனா தனியாலாம் சேனல்லாம் ரன் பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். கடையிலேயே வாங்கி சாப்பிட்றது இருக்கிறதுலே ஹெல்த்துக்கு கஷ்டமான ஒன்று. நான் வீட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் என் ஒய்ஃப் அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா போயிட்டுருக்கு. அதனால் அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் வளைச்சி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் கொண்டாந்து டேபிளில் கொண்டாந்து முன்னால் வச்சு பாப்பா அதுக்கப்புறம் தாங்க தூங்கி ஏஞ்சிச்சு. கரெக்டாக பாப்பாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாப்பா இந்த தடவை சாப்பாடு மூடில் இருந்தனால ஒன்றும் தூங்கி ஏஞ்சினால இன்னும் அந்த சேஷ்டையெல்லாம் காமிக்கலைங்க. இல்லைன்னா இன்னும் குறும்புத்தனம் அதிகமாக இருந்திருக்கும். கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை அதிகமாக பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 40 ஆஃப் பாயில் வச்சுருக்கேன். இதில் நான் தண்ணி குடிக்காமல் எவ்வளோ ஆஃப் பாயில் சாப்பிட போகிறன்றதை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் எவ்வளோ சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஆஃப் பாயில் இது வரைக்கும் யாரும் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டதில்லை. நம்ம நியூ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 40ல் 35 ஆஃப் பாயில் தண்ணி குடிக்காமல் வெறித்தனமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.